நெல்லை தாமிரபரணி ஆற்றில் தீயணைப்புத் துறையினர் எச்சரித்தும் தடையை மீறி பெண்கள் துணி துவைத்த சம்பவம் வேதனையை ஏற்படுத்தியது. நெல்லை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்த தொடர் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நேற்று தாமிரபரணி ஆற்றில் அதிகபட்சமாக 70,000 கன அடி நீர் சென்ற நிலையில் பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் தாமிரபரணி ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ அருகில் செல்லவோ கூடாது என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்திருந்தது. இந்நிலையில் மழை தற்போது குறைந்து வரும் நிலையில் தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து 30,000 கன அடியாக குறைந்தது. இருப்பினும் எந்த நேரத்திலும் தண்ணீர் அளவு அதிகரிக்கலாம் என்பதால் தாமிரபரணி ஆற்றில் குளிக்க தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. ஆனால் கொக்கீரகுளம் தாமிரபரணி ஆற்றில் பெண்கள் பலர் தடையை மீறி அலட்சியமுடன் ஆற்றில் இறங்கி துணிகளை துவைத்து கொண்டிருந்தனர். அதேபோல் ஆண்கள் சிலரும் சுமார் 30 அடி தூரம் தண்ணீரை கடந்து ஆற்றுக்கு நடுவே உள்ள கல் மண்டபத்திற்கு சென்றனர். இதனை பார்த்த பாளையங்கோட்டை தீயணைப்பு துறையினர் மாவட்ட ஆட்சியரின் தடை உத்தரவை சுட்டிக்காட்டி உடனடியாக ஆற்றை விட்டு வெளியேறுங்கள் என்று ஒலிபெருக்கி மூலம் எச்சரித்தனர். ஆனால் எச்சரிக்கையை பொருட்படுத்தாத பெண்கள் தொடர்ந்து துணிகளை துவைத்து கொண்டிருந்தனர். இந்த சம்பவம் தீயணைப்பு துறையினருக்கு வேதனையை ஏற்படுத்தியது. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் சார்பாக பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் உத்தரவின்படி தாமிரபரணி ஆற்றில் அதிகமாக தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் பொதுமக்கள் துணி தைக்கவோ குளிக்கவோ வேண்டாம், உடனடியாக ஆற்றை விட்டு வெளியேறும்படி இதன் மூலம் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் சார்பாக அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. திருமணியாவே செஞ்சீங்களா? எப்படி வாங்கப்பா. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் சார்பாக பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் உத்தரவின்படி தாமிரபரணி ஆற்றில் அதிக அளவில் தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்கி குளிக்கவோ துணி துவைக்கவோ வேண்டாம் என்று இதன் மூலம் தமிழ்நாடு